வணக்கம். மண்காமரி தமிழ் சங்கம் சார்பாக நான் ராஜேஷ். மண்காமரி தமிழ் பள்ளி தொடக்கமும் பயணமும். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னையோ பொருளையோ போற்றி வைக்கவில்லையம்மா. கவிஞர் கண்ணதாசனின் அருமையான வரிகள். அப்பலாச்சியன் மலைகள், அடர்ந்த காடுகள், பெரும் ஆறுகள், வளைகுடா, வெண்மணல் கடற்கரைகள் என பல ஏழ்மிகு நிலப்பரப்புகளுடன் இயற்கை அழகில் மிளிர்கிறது அலபாமா மாகாணம். அதன் தலைநகர் மண்காமரி சிவில் உரிமைகள் இயக்கத்தின் முக்கிய மையம். அமெரிக்காவின் கூட்டமைப்பு மாநிலங்களின் முதல் தலைநகரம். இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகள் அரங்கேறிய நகரம். இம்மாநகரில் திகட்டாத தீந்தமிழை பேசுவோர் சிலர், முத்தமிழில் மூழ்கி சுவைப்போர் வெகு சிலர். விரல் விட்டு என்னும் இவ்வனைவரையும் ஒன்று சேர்த்து செயலியில் ஒரு குழு ஆரம்பிக்கப்பட்டது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உரையாடி உறவாடி வந்தவர்கள் ஒன்றிணைய உருவானது மண்காமரி தமிழ் சங்கம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்ற மகாகவி பாரதியின் பொன்மொழி மண்காமரி தமிழ் அன்பர்களை தட்டி எழுப்பியது போலும் தத்தம் பிள்ளைகளுக்கு தமிழ் அமுதை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. சங்கத்தின் முதல் மாபெரும் முன்னெடுப்பாக அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் தமிழ் மொழியை கொண்டு சேர்க்க அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தை நாடினர். அவர்கள் நற்றுணையாய் நின்று வழிகாட்ட எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் என்னும் வள்ளுவன் வாக்கு பலித்தது. 2024 ஆண்டு தமிழ் திருநாளாம் பொங்கல் நாளில் இனிதே துவங்கப்பட்டது மண்காமரி தமிழ் பள்ளி. பள்ளி துவக்கத்தில் ஆனா ஆவண்ணாவை வினோதமாக உற்று நோக்கிய இதே பிள்ளைகள் இப்பொழுது கன்னித்தமிழில் பேசி படித்து எழுதி ஆடி பாடி ஆச்சரியமூட்டுவதை பெற்றோர்கள் கண்டு மகிழ்கின்றனர். இப்பிள்ளைகளின் போக்கை உற்று நோக்குகையில் பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகள் நம் காதில் ரீங்காரமிடுகிறது. உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. நன்றி.